நேற்றைய தினம் பிரதமரை சந்தித்து மாநிலத்தின் நிலை குறித்து வலியுறுத்திய முதலமைச்சர் இன்றைய தினம் மாநில கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய மீட்பு பணிகளின் நிலை என்ன, நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் நிலை என்னவாக இருக்கிறது, அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை துரிதப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை எழிலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில மீட்பு பணி கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அரசு உயர் அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தலைமைச் செயலாளர் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முதலமைச்சருக்கு விளக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் யாழினி இணைகிறார். யாழினி, இப்ப தென் மாவட்டங்களில் துரிதமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மீட்பு பணிகள் குறித்த விவரங்களை முதலமைச்சர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. IAS அதிகாரிகள் களமிறக்கப்பட்டிருக்காங்க. அமைச்சர்கள் தென் மாவட்டங்களில் முகாமிட்டு அந்த பணிகளை துரிதப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட ஒருங்கிணைப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது? அதாவது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகள் தொடர்பாக சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு செயல்பாட்டு மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். மிக்ஜாம் புயல் ஏற்கனவே சென்னையில் மிக்ஜாம் புயல் பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. அதற்கான மீட்பு நடவடிக்கைகள் என்பது ஏற்கப்பட்டு சென்னை மக்களை அந்த இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அரசு சார்பில் எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான நிவாரண தொகையும் வழங்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த மாதமே அடுத்து மிக முக்கிய தென் மாவட்டங்களில் பெரிய கனமழை என்பது பெய்து வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகள் என்பது தமிழ்நாடு அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகள் தொடர்பாக எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் எழிலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இந்த கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமித்து அங்கு சென்று அவர்களுக்கு தேவையான அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதற்காக அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறப்பித்திருந்தார். இது தொடர்பாக தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த 2 நாட்கள் கோவையில் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று டெல்லிக்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டிருந்தார். பயணத்தின் போது பிரதமர் மோடியை சந்தித்து இங்கு தமிழகத்தில் இந்த மழை வெள்ள பாதிப்பினால் ஏற்பட்ட மீட்பு பணிகளுக்கு தேவையான நிதியினை ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஒரு கோரிக்கையும் முதலமைச்சர் பிரதமர் மோடியிடம் வைத்திருந்தார். இந்த தொகையினை விடுவித்தால் அதுக்கு மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு நல்ல உபயோகமாக இருக்கும் என்பதால் இந்த கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்று காலை சென்னை வந்த முதலமைச்சர் தற்போது எழிலகத்தில் இருந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது, தற்போது வரையில் மீட்பு நடவடிக்கைகள் எந்த அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் IAS அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது, அங்கு இருக்கக்கூடிய மக்களின் எந்த அளவுக்கு பாதுகாப்பு என்பது சரி செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக தற்போது முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கு முகாம்களில் தங்க வைத்திருக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு சரி செய்யப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு தேவையான மீட்பு நடவடிக்கைகள், படகுகள் மற்றும் உணவுகள் என்பது சரியாக வழங்கப்படுகிறதா என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே போல நேற்றைய தினம் தலைமைச் செயலாளர் குறிப்பிடுகையில் இது வரலாறு காணாத ஒரு பெரிய மழை என்பதால் இந்த தண்ணீர் வடிவதற்கு நேரமாகும். அது மட்டும் இல்லாமல் அதன் மீட்பு நடவடிக்கை என்பது தமிழ்நாடு அரசு சார்பில் எடுக்கப்பட்டுதான் வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு தொடர்பாகவும் அங்கு என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் அங்கு உயிரிழப்புகள் மற்றும் கால்நடை இழப்புகள் என்னென்ன நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக கணக்குகள் மற்றும் அந்த புள்ளி விவரங்கள் என்பது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சேகரித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் மூலமாக அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவது மற்றும் அந்த தண்ணீர் நிறைந்திருக்க இடத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக மீட்டு அவர்களையும் முகாம்களில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளும் அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை பாதிப்புகளில் எந்த அளவுக்கு மீட்பு நடவடிக்கைகள் என்று எடுக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகின்ற அந்த ஆய்வு குறித்தான தகவல்கள் தான் தற்போது முதலமைச்சர் எழிலகத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். யாழினி, இப்ப நம்ம பார்த்துக்கூடிய இந்த காட்சிங்கிறது எழிலகத்தில் இருக்கிற கட்டுப்பாட்டு அறை, வருவாய் மற்றும் பேரிடர்
மேலாண்மை துறைக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த மாநில கட்டுப்பாட்டு அறையில தான் இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழகம் இதுவரை கண்டிராத, தென் தமிழகம் கண்டிராத ஒரு பெரிய சேதம், மிகப்பெரிய மீட்பு நடவடிக்கை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த மையத்தின் செயல்பாடு எப்படிப்பட்ட ஒன்றா இருக்கும்? இங்கிருந்து அங்க நடக்கக்கூடிய பணிகளை எப்படி கேட்டறிவாங்க? அந்த ஒருங்கிணைப்பு எப்படிப்பட்ட ஒன்றா இருக்கும்? நிச்சயமாக என்னதான் அங்கு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாலும் இங்கு மக்கள் அங்கு தேவைப்படக்கூடிய அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை கேட்டறிவதற்காக இந்த மாநில கட்டுப்பாட்டு மையம் என்பது இயங்கப்பட்டு வருகிறது. இங்கு அவர்கள் தொடர்பு கொண்டு அவருக்கு தேவையான விஷயங்களை கேட்டு தெரிவதற்கான எண்களும் மற்றும் தன்னார்வலர்கள் ஏதேனும் உதவிகள் அவர் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அவர்களுக்கு எண்களும் இங்கிருந்து அறிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இங்கு எழிலகத்தில் இருந்து அங்கு நடைபெற்று வரக்கூடிய பணிகளை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தது போல மிக்ஜான் புயல் போதும் எழிலகத்தில் இந்த கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இங்கேயே இருந்து எந்தெந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மற்றும் அந்த புயல் தொடர்பாகவும் மழை தொடர்பான அந்த விஷயங்கள் எல்லாம் இங்கிருந்து தெரிந்து கொண்டிருந்தனர். அதே போல் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை தொடர்பாகவும் இங்கிருந்து களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஒருங்கிணைப்பது மற்றும் மக்களுக்கு தேவையான பணிகள் மற்றும் ஏதேனும் விஷயங்கள் இங்கிருந்து செய்ய வேண்டுமா என்பது தொடர்பாகவும் இந்த எழிலகத்தில் இருந்து அவர்கள் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் எல்லாம் களத்தில் சென்ற போது கூட தலைமைச் செயலாளர் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் இங்கிருந்து அங்கு தேவைப்படக்கூடிய நடவடிக்கைகளை இங்கிருந்து செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கு அவர்கள் ஏதேனும் உதவிகள் தொடர்பாக அவர்கள் அழைத்திருந்தால் அவர்களுக்கு இங்கிருந்து அங்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இங்கு அதிகாரிகள் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவார்கள். தற்போது அது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலாளர் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகளிடம் கேட்டு தேவைப்படக்கூடிய அறிவுரைகளை முதலமைச்சர் தற்போது வழங்கி வருகிறார். இப்போ ஏற்கனவே ஒன்றிய குழு அவங்களோட ஆய்வை தொடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல மறுபுறம் மாநில கட்டுப்பாட்டு அறையிலிருந்து உயர் அதிகாரிகளோட முதலமைச்சர் ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. சேதத்தின் முழுமையான விவரம் அப்படிங்கிறது இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படுமா? அது குறித்த ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒன்றா இருக்கும்? ஒட்டுமொத்தமாக இந்த 4 மாவட்டங்களில் அந்த சேதம்ங்கிறது முழுமையாக கணக்கிடப்படுமா? அது அந்த கணக்கிடக்கூடிய பணிங்கிறது எப்படி நடக்கும்? நிச்சயமாக இங்கு ஏற்கனவே மிக்ஜாம் புயலுக்கு ஒன்றிய குழு தமிழ்நாட்டில் சென்னையில் அந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இந்த 4 மாவட்டங்கள்ல எந்த மாதிரியான சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கிறது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அதை தொடர்ந்து இந்த ஒன்றிய குழுவும் இங்கு எந்த மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வையும் மேற்கொண்டு அதுக்கான அறிக்கையும் ஒரு சில நாள்கள் சமர்ப்பதாக தெரிவித்திருந்தனர். அதே போல தமிழ்நாடு அரசு இந்த வெள்ள பாதிப்புகளை சரியாக கையாண்டிருக்கிறது, அந்த அரசுக்கு சரியாக கையாண்டிருக்கிறது என்றும் இந்த ஒன்றிய குழு தெரிவித்திருந்தார்கள். தற்போதும் இன்று ஒன்றிய தூத்துக்குடியில் அவர்கள் ஆய்வினையும் மேற்கொள்ள உள்ளார்கள். இதற்காக நேற்று 2 பேர் ஒன்றிய குழுவை சேர்ந்த 2 பேர் சென்னை வந்திருந்தனர். அவர்கள் தூத்துக்குடியில் இதற்கான ஆய்வுகளையும் மேற்கொள்ள உள்ளனர். அதே போல இங்கு ஏற்கனவே நேற்று தலைமைச் செயலாளர் அங்கு எந்த மாதிரியான பணிகள், அதாவது தென் மாவட்டங்களில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, உயிரிழப்புகள் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதே போல கால்நடை இழப்புகளும் அங்கு அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது, அது தொடர்பான புள்ளி விவரங்களையும் இங்கிருந்து உயர் அதிகாரிகள் மற்றும் தலைமைச் செயலாளர் சேகரித்துக் கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பாக நேற்று தலைமைச் செயலாளர் செய்தியாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டிருந்தார். இந்த இழப்புகள் தொடர்பாகவும் அதே போல அங்க வீடுகள் இழப்பு மற்றும் மின்கம்பங்கள் சேதமடைந்தது போன்ற பல விஷயங்களை நாம் பார்த்திருப்போம். அது தொடர்பாகவும் முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்படும். இதற்கான தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய மீட்பு பணி, சேதத்தின் தன்மை, தற்போதைய நிலை என்ன என்பது குறித்த ஒரு விரிவான கூட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யாழினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.